கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரகசிய வருகையானது அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கும் 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கும் முன்பே நடந்துவிடும் என்பதை வசன ஆதாரங்களோடு இந்த பதிவில் பார்ப்போம். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இயேசுவின் ரகசிய வருகை என்பது அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே நடந்துவிடும் என்பதை ஏற்றுக்கொண்டாலும், பரலோகத்தில் இயேசு 6ஆம் முத்திரையை உடைத்த பிறகுதான் ரகசிய வருகை நடக்கும் என்றும், இப்போதே சில முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டதாகவும் விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் அப்படியே அல்ல. வேத வசனங்களின்படி இன்னும் முத்திரைகள் உடைக்கப்படுகிற நாட்கள், காலங்கள் வரவில்லை. பரலோகத்தில் 1ஆம் முத்திரையை உடைக்கும் போதே அந்திகிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டு விடுவான். அப்படியென்றால் இப்போதே சில முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டால் இப்போதே பூமியில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டிருக்க வேண்டுமே. ரகசிய வருகை நடப்பதற்கு முன்பாக இவை எதுவுமே நடக்காது. இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்படவில்லையே. இப்போது சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இப்போது நாம் சபையாகிய, அதாவது கடைசி சபையாகிய லவோதிகேயா சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். இனி எந்த நேரத்திலும் ரகசிய வருகையானது நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று லவோதிகேயா சபையை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இந்த சபையின் கடைசி காலத்தில்தான் நாம் இருக்கிறோம். இதுதான் கடைசி சபை, கடைசி கால சபை, அதாவது லவோதிகேயா சபை. இயேசுவின் ரகசிய வருகையை எதிர்கொள்ளப் போகிறது இந்த லவோதிகேயா சபையாகிய கடைசி கால சபைதான். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலேயே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். முதல் 3 அதிகாரங்களிலேயே பூமியின் சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் மணவாட்டி சபையானது பூமியில் கிடையாது. 4ஆம் 5ஆம் அதிகாரங்களில் ரகசிய வருகைக்கு பிறகு பரலோகத்தில் உடனே என்ன நடக்கும் என்பதை குறித்து எழுதப்பட்டுள்ளது. 6ஆம் அதிகாரத்தில் அந்திகிறிஸ்து பூமியில் வெளிப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். அதாவது 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே ரகசிய வருகை நடந்துவிடும். இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த 24 மூப்பர்கள் என்பவர்கள் மனிதர்கள். இவர்கள் ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களின் பிரதிநிதிகளாகிய மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். ரகசிய வருகை நடப்பதற்கு முன்பு பரலோகத்தில் இதுவரை எந்த மனிதர்களும் கிடையாது. இதுவரை மரித்த எல்லோருமே 3ஆம் வானமாகிய பரதீசு என்கிற இடத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். ரகசிய வருகையின் போதுதான் மனிதர்கள் முதலில் பரலோகத்திற்குள் நுழைவார்கள். அப்படியென்றால் 24 மூப்பர்களாகிய மனிதர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு சென்றவர்கள் என்றுதான் அர்த்தமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று 24 மூப்பர்களும் பரலோகத்தில் இயேசுவை துதித்து இப்படி சொல்கிறார்கள். அதாவது பூமியிலிருந்து கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களை சகல கோத்திரங்களிலிருந்தும் சகல பாஷைக்காரர்களிலிருந்தும் சகல ஜாதியாரிலுமிருந்தும் கர்த்தராகிய இயேசு
ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். அந்த சம்பவத்தின் நன்றியாகத்தான் தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் முகங்குப்புற விழுந்து ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவிடம் பரிசுத்தவான்களின் பிரதிநிதிகளாகிய மூப்பர்கள் எங்களை மீட்டு கொண்டீரே என்று பரலோகத்தில் இயேசுவிடம் சொல்கிறார்கள். இந்த சம்பவங்கள் ரகசிய வருகை நடந்தவுடன் பரலோகத்தில் நடக்கிற நிகழ்வுகள். உடனே இயேசு 7 முத்திரைகளை ஒவ்வொன்றாக பரலோகத்தில் உடைப்பார். அப்போது முதலாம் முத்திரையை உடைக்கும் போதுதான் பூமியில் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுதான் அந்திகிறிஸ்து. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் தான் அந்திகிறிஸ்து. அதாவது இயேசு பரலோகத்தில் இயேசு முதலாம் முத்திரையை உடைக்கும் போதே பூமியில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விடுகிறான். வெள்ளை நிறம் என்பது சமாதானத்தை குறிக்கும். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது என எழுதப்பட்டுள்ளது. அதாவது கிரீடம் என்பது ஆளுகையை குறிக்கும். அந்திகிறிஸ்து பூமியில் ஆட்சி செய்கிற தலைவனாக முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்படுவான். அது மாத்திரமல்ல, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு எழும்பி வருவான். இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு பூமியில் இருக்கிற மனிதர்களிடம் பொய் பேசி ஏமாற்றி போலியான சமாதானத்தை கொண்டு வருவான். அதை மனிதர்கள் நம்பி அந்திகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். மனிதர்களுடைய இருதயங்களை அந்திகிறிஸ்து யுத்தம் செய்யாமலே ஜெயித்து விடுவான். அதாவது அந்திகிறிஸ்து முதலாம் முத்திரையை உடைக்கும் போதே வெளிப்பட்டு விடுவான். அப்போதுதான் வெள்ளை குதிரையில், அதாவது சமாதானம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்திகிறிஸ்து எழும்பி வருவான். எனவே இப்போது இதுவரை எந்த முத்திரையும் உடைக்கப்படவும் இல்லை, எந்த நிற குதிரையும் புறப்பட்டு வரவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாமே ரகசிய வருகை நடந்த பிறகு, அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் நடக்கும். மேலும் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு 4 நிற குதிரைகள் புறப்பட்டு வந்த பிறகுதான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என்று சொல்கிறவர்கள் எந்த வசனத்தை உதாரணமாக சொல்வார்கள் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று யோவான் கூறுகிறார். இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்றும், எனவே அப்போதுதான், அதாவது 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகுதான் ரகசிய வருகை நடக்கும் என்றும் சிலர் கூறுவார்கள். அதாவது இப்போதே சில முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது என்று கூறுவார்கள். அப்படி அல்ல. அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு சென்றவர்கள் கிடையாது. அதாவது இவர்கள் ரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்துவின் முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து திரளாய் கொலை செய்வான். இவர்கள் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். இதை குறித்து மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, நல்லா கவனிங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே, எவ்வளவு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மிகுந்த உபத்திரவம் பிளஸ் ரத்தம், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது ரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்துவின் அந்திகிறிஸ்துவால் மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டு இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் தான் இவர்கள். உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள்
நேரடியாக உடனே பரலோகத்திற்கு போய்விடுவார்கள். அவர்களுக்கு வெண் அங்கிகள் மட்டும்தான் கொடுக்கப்படும், வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன் என்று ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். எனவே அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். அதன் பிறகுதான் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போதே அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான். எனவே இதுவரை எந்த முத்திரையும் உடைக்கப்படவும் இல்லை, எந்த நிற குதிரையும் புறப்பட்டு வரவும் இல்லை. இப்போது உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே இயேசுவின் ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் ஆகும். எனவே இனி எந்த நேரத்திலும் நடக்க போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாவோம். ஆமென்.